பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதை அனுபவிச்சிருப்போம், அதனுடைய வல்லமை ஃபீல் பண்ணியிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக என்ன செயல்படுறாருங்கிறத உணர்ந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு எல்லாருக்கும் காமனாக சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்லேயிங் ஆஃப் ஸ்பிரிட், இங்கிலீஷில் ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோம். அப்போது ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட்னா ஆவியில் விழுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல், நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டோம். ஆனால் அநேக பாஸ்டர்ஸ்க்கு இன்னமும் ஆவியானவர் செயல்பாடு புரியாதவங்க, அவங்க இதெல்லாம் பிடிச்சி தள்ளுறாங்க. அப்புறம் சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க சக்ரா, அந்த ஹிந்து யோகா இந்த மாதிரி சயின்ஸில் இருக்கிற 7 சக்கரங்கள், அதாவது உச்சி மண்டையிலிருந்து முதுகெலும்பினுடைய அந்த டெயில் போன் வரலும் பார்த்திங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்குது. அதில் அந்த முக்கியமான சக்கராவை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, நெத்தியில் கை வைக்கிறாங்க, பிடிச்சி தள்ளுறாங்க. இதெல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்தாலும் சில பேர், அதுவும் நார்மல் பென்டிகாஸ்டல் இந்த ஸ்பிரிட் மூவ்மெண்ட் தெரியாத சர்ச் பிலீவர்ஸ் எல்லாருமே இது ஒரு பிசாசனுடைய செய்கைன்னு கூட தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆவியானவருடைய செயல்பாடு ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே இந்த ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட் அனுபவம் ஏற்படுது. ஏன்னா தேவ ஆவியானவர் இந்த பூமியில் அசைவாடி, ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறோம் சரியில்லாததை சரி பண்ணுற அனுபவத்தை பார்க்குறோம். அடுத்து கர்த்தர் ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக்கி, அவன் மறிக்கலை, அவன் உயிர் பிரியலை, ஜீவன் பிரியலை. ஆனால் அவனுடைய அந்த ஒரு அயர்ந்த நித்திரை அப்படிங்கிறது தான் ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட். ஸோ ஆதியாகமத்திலிருந்தே ஆவியானவருடைய நடத்திப்பு இருக்கிறத பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் ஆவியானவர் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் வெளிச்சத்தை பார்த்து, மகிமையை பார்த்து, அவர்கள் பிணத்தை போல விழுந்தார்கள், சில இடத்துல முகம் குப்புற விழுந்தார்கள். இப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அது புதிதல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நமக்கு ஆவியானவருடைய நடத்திப்பு, அவருடைய இதெல்லாமே இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மகிமையில் அவர் பரமேறி அவர் போனதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது, அன்றைய நாள்லேருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டிட்டோம். பலவிதமான நல்ல ஒப்பீனியன், ஆவிக்குரிய ஒப்பீனியன், அதே பரிசுத்தாவிற்கு விரோதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய உண்மையான செயல்பாடு என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் பிளைண்டாக ஆவியானவர் தொட்டார், கீழே விழுந்துட்டார், அபிஷேகம் அவங்கள தொட்டுருச்சு அப்படிங்கிறது அதுதான் உண்மை. ஏன்னா மனித மூளையில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை இப்படி தான் அவர் செயல்படணும், அப்படி செயல்படணும் அப்படின்னு நம்முடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரோ கிடையாது. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அன்லிமிட்டெட் ஜீசஸ். ஏன்னா அவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாலும் அவங்க ஒரு கடவுள் தான். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பிதா நினைப்பதை வார்த்தையாக வெளிப்படுபவர் இயேசு கிறிஸ்து, செய்பவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சிம்பிளாக விளங்கி கொள்கின்றோம். இப்போ இந்த அனுபவம் ஏன் ஏற்படுது, இதில் தேவனுடைய ஆவியானவர் ஏன் அப்படி ஒரு மனுஷனை தொடும் பொழுது அவர்கள் தன் நிலை மறந்து கீழே விழுகிறாங்க, அதே சமயம் அந்த அபிஷேகத்தினுடைய அளவில் நம்ம பெருமை கொள்ளலாமா, நான் ஜெபிச்சு நான் தொட்டா கீழே விழுந்துறாங்க அப்படிங்கிற அந்த பெருமை நம்ம
எடுத்துக்கொள்ளலாமா, அப்படி எடுத்துக்கொண்டால் அதனால் வரும் ஆபத்து என்ன, ஆவிக்குரிய வார்னிங் என்ன, அடுத்து ஆவியானவர் தொடும் பொழுது மனிதன் செயலிழந்து போகிறான், சில நிமிடங்கள் சில மணிகள் செயலிழந்து போகும்போது நடக்கின்ற உடம்பினுடைய மாற்றங்கள் என்ன, அவருடைய வல்லமை என்னெல்லாம் செய்து, இதை பற்றி நம்ம வந்து ஒரு பேசிக் சிம்பிள் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம், டீப்பாக. பைபிள் வசனங்கள் அதற்கு ஆதாரமாக சிலது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் சயின்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டை என்ன சொல்லுது அப்படின்னு வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது சரி, அல்லது ஜபத்தில் பங்கேற்கும் பொழுதும் சரி, ஊழியக்காரர் வந்து ஊழியம் செய்யும் பொழுதும் சரி, அவர்கள் முன் வந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்ற ஒரு போஸ்டர் ஆஃப் சப்மிஷன் அப்படி என்கின்ற அந்த மனநிலையில் அவர் வருகிறத நம்ம வந்து இதுதான் அங்கே காமனாக நடக்குது. இப்போ அந்த சப்மிஷன் நடக்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் சப்மிஷன் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய அலைவரிசை, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் காட், அவர் வந்து ஒலி அலைகளாக இருக்கிறாரு, சப்த அலைகளாக இருக்கிறாரு, சவுண்ட் எனர்ஜியாக இருக்காரு, லைட் எனர்ஜியாக இருக்காரு. அவருடைய அந்த பவர் எனர்ஜி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதர் மூலமாக, ஊழியம் செய்கிற மனிதர் மூலமாக அந்த முழு சப்மிஷனோடு எதிர்பார்ப்போடு வருகிற மனுஷனுக்கு என்ன தேவையோ, அது சரீரத்தில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், குறைகளாக இருக்கலாம், தூக்கமின்மையாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், பலவேறு போராட்டங்கள் அவருடைய ஆன்மாலையும் சரீரத்திலையும் நடக்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தை அங்கே பேசப்படும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த வார்த்தை அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுடைய எனர்ஜியை கொண்டு வந்து அங்கே ஒரு ஊழியக்காரர் மூலமாக அல்லது நேரடியாக கடவுள் எப்படி விருப்பப்படுகிறாரோ, தேவன் இயேசு எப்படி விருப்பப்படுகிறாரோ அந்த நிலையிலே அந்த மனிதரை வந்து தொடும் பொழுது ஒரு ஹையர் எனர்ஜி, ஹையர் ஃப்ரீக்வன்சி, லோவர் எனர்ஜி, கம்மி ஃப்ரீக்வன்சி கம்மி எனர்ஜி உள்ள மனிதனை தொடும் பொழுது ஒரு கனமான, இப்போ வந்து மகிமை, க்ளோரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ளோரிக்கு வந்து டோக்ஸான்னு சொல்லி அதுக்கு ஒரு வேர்டு உண்டு. ஹையர் எனர்ஜி, ஹையர் வெயிட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த டோக்ஸா என்ன பண்ணுது, வந்து நம்மை, ஒரு மனிதனை, 3 டைமென்ஷன் உள்ள ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனுஷனை தொடும் பொழுது அந்த எனர்ஜினுடைய ஃபோர்ஸ் தாங்காமல் தான் அவன் வந்து கீழே வந்து தன்னை அறியாமல் கீழே விழுகிறான். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி. அப்போ சில ரொம்ப ஹை எனர்ஜியை வந்து ஆண்டவரோட எப்படி அந்த எனர்ஜியோடு வாழ கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு அபெண்டன்ஸ், அது மிக அதிகமான எனர்ஜியில் செயல்படக்கூடிய ஒரு அனுபவம் அதிகரித்து கொண்டே போகின்றது. அதில் ரொம்ப அதிகமாக அதிகமாக பக்கத்தில் போகும்போதே இந்த ஃப்ரீக்குவென்சி என்ன பண்ணுதுன்னா மனுஷனை தூக்கி எறிஞ்சிடுது. இல்லை கை அசைச்சா ஒரு பக்கம் எல்லாரையும் தூக்கி எறியுது, கால் அசைச்சா அது தூக்கி எறியுது, என்ன வேணால் அதை செய்யலாம். அதில் நீங்கள் வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரங்களுடைய மீட்டிங், பென்னிஹின் ஐயா அந்த மாதிரி யூடியூப் மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதனுடைய மெடிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டும் சைக்காட்ரிக் சிச்சுவேஷன்ஸும் தெரியாது, சத்தியத்தையும் பரிசுத்த செயல்பாடையும் தெரியாமல் இருக்கிறவங்க தான் குழப்பிக் கொள்கிறார்கள். இப்போ நம்ம வந்து இதில் என்ன நடக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ தெர் இஸ் அ காஸ்மிக் பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் இந்த பூமியை சார்ந்தவன் அல்ல, அவருடைய ராஜ்யம் வேற. இந்த பூமியில அவர் வார்த்தை மாம்சமாக வந்து மனிதனுடைய சாபத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக அவர் மனித அவதாரமாக இங்கே வராரு, தன்னைத்தானே பலியா கொடுக்கிறாரு. மகிமை அடைந்த கிறிஸ்துவாக, இயேசு கிறிஸ்துவாக அவர் வந்து திருப்பி
அவருடைய இந்த பூமிக்கு அப்பாற்பட்டத்தில் இருக்கிற அவருடைய மண்டலத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு சென்றுட்டார். அதன் பிறகு வானமண்டலம், பரலோக ராஜ்யம், இந்த பூமி, பாதாளம் இவைகளெல்லாம் உருவாக்கிய செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாபெரும் சக்தியான பரிசுத்த ஆவியானவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவர் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி தான், எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. இந்த எனர்ஜி வந்து தொடும் பொழுது தூக்கி எரிஞ்சிரும். ஒன்றும் இல்லை, ஒரு ஹை சவுண்டு ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ரொம்ப அதிகமாக வைக்க வைக்க கண்ணாடிலாம் தெரித்து வெடிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி இரண்டும் சேர்ந்து ஒரு அக்னி, ஒரு ஹீட் எனர்ஜி உருவாக்குவது தான் இந்த திருத்துவ ட்ரினிட்டி எனர்ஜி ஃபோர்ஸ்னுடைய நன்மை. சரி, இதை நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம், புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த எனர்ஜி நம்மை விட இந்த பூமியில் இல்லாமல் வானங்களிலிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கிய எனர்ஜி, ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னா அவர் லைட் எனர்ஜியாக இருக்கார். அப்போ அந்த லைட் எனர்ஜி வந்து ஹோலி ஸ்பிரிட்டாக நம்மளை தொடும் பொழுது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி உண்டாகின்றது. அதை பயங்கர உள்ள ஒரு அதிர்வுகள் உணர்வதை நம்ம ஊழியம் செய்யும்போது உணர்ந்திருப்போம் பல சமயங்களில். அதே சமயம் அதை பெற்றுக்கொள்கிற மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அந்த மூளை பிரெயின் கோஸ் டு த ஆல்ஃபா ஸ்டேட். இப்போ இந்த சைக்காட்ரிக் ஸ்டடீஸ் படிக்கும் பொழுது, பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கும் பொழுது, ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய விளக்கம் தெரியும். அப்போ பிரெயின் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்பொழுது நம்ம ஒரு எனர்ஜி நம்மளை தொட்டு நம்மளை ஆட்கொண்டு நம்ம அறியாமல் கீழே விழுந்து நம்முடைய மனது, நம்முடைய மைண்டு ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகாமல் கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்னா நம்முடைய லேர்னிங் வந்து ரொம்ப ஸ்லோ. இந்த பூமியில் நாம் கற்றுக்கொண்டவைகளே அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதை விட ஹையர் நாலேஜ், விஸ்டம், ஞானம், இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் ரீப்ரோக்ராம் பண்ணுது. இப்போ நான் பைபிள்லேருந்து பேசல, பிரெயின் ஸ்டடீஸ்லேருந்து ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறத பற்றி சைக்காட்ரிக் ஆராய்ச்சி செய்கின்ற பிரெயின் ஸ்டடி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் எனர்ஜி ஒரு மனுஷனை தொடும் பொழுது அவன் தன்னை அறியாமல் அவன் கீழே விழுறான். அப்போது அவனுடைய மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகுது. அங்கே தெர் இஸ் சூப்பர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் இஸ் ரெடி ஃபார் ப்ரோக்ராமிங் மச் குவிக்கர் அண்ட் ஃபாஸ்டர். மிக மிக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் மிக அதிக வேகத்தில் பிரெயின் வந்து ப்ரோக்ராம் ஆகுது. வேறு சில சூப்பர் சாதாரணமாக மனித ஞானத்தில் நம்ம நார்மலாக கற்றுக்கொள்வதை விட அதிகமான ஒரு கற்றுக்கொள்ளுதல் ஏற்படுகிறது. இது வந்து இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் நடக்குது அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு பெரிய சைக்காட்ரிக் ஸ்டடீஸ், பிரெயின் ஸ்டடீஸ் உள்ள சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்கிறாங்க என்னங்கிற அந்த புக்கு, அதனுடைய ரெஃபரன்சஸ் நான் உங்களுக்கு பின்னாடி குரூப்பில் போடுறேன். இப்போ இதை சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிப்னாட்டிசமுக்கும் இந்த காஸ்மிக் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹிப்னாட்டிசம் அப்படின்னா அது வந்து ஒரு தெரப்பி. அதாவது ஆள் மனது அவங்கள வந்து ஒரு வசியத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஹிப்னோகாகிக் ஸ்டேட், ஹிப்னாசிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவங்க வந்து முற்றிலுமாக பாடி செயலிழந்து போயிடும், ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஹிப்னாட்டிசம் என்பது உண்மை, அதை ட்ரீட்மெண்ட்டாக செய்கிறது உண்மை தான். அவங்க இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. ஆனால் புதிதாக எனர்ஜி டிரான்ஸ்ஃபரோ புதிதாக எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் எந்த இடத்துக்கு போய் எந்த விஷயத்தை வாங்கணுமோ அதை வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டில் அவங்களால வெளியில் கொண்டு வர முடியும். இது வந்து 50-50 தான் ரிசல்ட், 100% ரிசல்ட் கிடையாது. 50% ஒர்க் அவுட் ஆகும், 50% ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஹிப்னாட்டிசம்ங்கிறது வந்து ஹிப்னோகாகிக் ஸ்டேட், ஒரு ஃபிக்ஸட் கோல், பழசை வந்து உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒரு தெரப்பியாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து
டார்சல் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டார்சல் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸுங்கிறது மூளையில், மனித மூளையில் ஒரு சின்ன வால் மாதிரி ஒரு பகுதி. அது நினைவுகளை ஸ்டோர் பண்ணும். அதை வந்து ஹிப்னாட்டிசமில் அந்த ஸ்டோரேஜ்லேருந்து எப்படி டேட்டா எடுக்க முடியுமோ 50% சக்ஸஸ் ரேட்டில் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் பரிசுத்தாவியானவர் ஹோலி ஸ்பிரிட் தொடும் பொழுது இவர்கள் வந்து பழசெல்லாம் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட் வந்து ஒரு தெரப்பியாக போகுது. பழச பிரச்சனையுள்ள ஒரு பகுதியோ ஒரு நல்ல பகுதியோ வெளியில் கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட சக்தியான இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நம்மை தொடும் பொழுது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வருது, ஒரு சூப்பர் லேர்னிங். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பிரபஞ்சத்தினுடைய பெரிய லேர்னிங் நமக்குள்ள வருது. அது மட்டுமல்ல, பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரீப்ரோக்ராமிங் நடக்குது. இதுதான் வந்து ரீப்ரோக்ராமிங் இன்னர் மைண்ட் விச் இன்ஃப்ளூயன்சஸ் த பாடி. அதாவது நம்முடைய உடம்பு, அதில் இருக்கிற மைண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பிரச்சனைகள். இப்பொழுது வந்து எனக்கு சக்கரை வியாதி அப்படின்னா மைண்ட் ஸ்டோரேஜ் பண்ணிடுச்சு. எனக்கு காலில் ஒரு புண்ணு ஆறாது, மைண்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. எனக்கு கேன்சர், மைண்டு ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மைண்டு அந்த கார்டெக்ஸ்லேருந்து இதில் தான் ஆப்ரேட் பண்ணும். இப்போ இதை மாற்றுவதற்கு ஹிப்னாட்டிசம் உதவாது. ஏன்னா ஹிப்னாட்டிசம் வந்து தன்னிலை மறந்து அவர்கள் ஆழ்ந்த உள்மனதுக்குள்ளே போய் ஒரு உறக்கத்துக்குள்ளே போய் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது 50% சக்ஸஸ் ரேட்டில் வருது. ஆனால் கேன்சர் செல்ஸ் மாறிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அங்கே போய் நம்ம ஹிப்னாட்டிசம் மூலமாக சொல்லித்தர முடியாது, அதை எடுத்து உபயோகப்படுத்தவும் முடியாது. ஸோ இதுதான் லிமிட்டேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஆனால் நம்முடைய ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும் பொழுது நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம். நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எனர்ஜி நமக்குள்ளே புகுந்து ஒரு சூப்பர் லேர்னிங். அது தவிர நம்ம மூளையை வந்து மைண்டை ஒரு ரீப்ரோக்ராம் பண்ணுது. பாசிட்டிவ் 100% பாசிட்டிவாக ரீப்ரோக்ராம் பண்ணுது. இதுதான் டிரான்ஸ்லைன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய உடம்பின் உணர்வுகள் கான்ஷியஸாகவே இருக்கும், சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியும். ஆனாலும் நம்ம பாடி பேரலைஸ் ஆகி செயலிழந்த நிலையில் இருப்போம். அப்போது அந்த சமயத்தில் நமக்கு டயபெட்டிஸோ அல்லது கேன்சரோ அல்லது ஒரு வியாதியோ ஒரு பணப்பிரச்சனையோ ஸ்டோராக இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்களை வந்து எரேஸ் பண்ணக்கூடிய, அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை எரேஸ் பண்ணக்கூடிய, ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய பவர் இந்த ஸ்லேயிங் பரிசுத்த ஆவியானவர் தொடும் பொழுது, அந்த வல்லமை தொடும் பொழுது, எனர்ஜி தொடும் பொழுது நிச்சயமாக நிகழ்கிறது. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சயின்ஸ் அக்செப்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து உண்மை என்பதை ஒத்துக்கொள்கிறாங்க. இப்போ நம்ம சில பைபிள் வசனங்களை படிப்போம். எண்ணாகமம் 24:4, நம்பர் 24. தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன ஆகுதுங்க, அவன் தாழ விழுந்து கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரான். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர அனுப்பினான். தேவ ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கினால் அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த 1 சாமுவேல் 19:20. 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியினால சொல்லுகிறதை நாம் வந்து இதனுடைய தொடர்ச்சி. அப்போ ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு, ஒரு கனெக்ஷன் உண்டாகும் பொழுது வெளிச்சம் உண்டாகுது. தேவனை தரிசிக்க, தேவனுடைய வெளிச்சத்தை தரிசிக்க முடியுது. சப்தம் கேட்கின்றது.
நம்ம சரீரத்தில் கீழே தாழ விழுந்தாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ உடம்பினுடைய உணர்வுகளும் தெரியும். அதே சமயம் உடம்பு செயல்பாட்டு இல்லாமல் கீழே விழுந்தாலும் நம்ம ஆவிக்குரிய உணர்வுகள் செயல்பட ஆரம்பிக்கிறத இந்த 3 வசனங்களில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இதை அப்பட்டமாக இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவியில் விழுகிறத ஓரளவு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிஎஸ்ஐ மற்ற சபைகளில் இதெல்லாம் இன்னும் அதனுடைய அங்கீகாரம் தெரியல. அது அங்கீகரிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது வேதாகமத்தில் இல்லாத ஒரு செயல்பாடு கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதற்காக தான் அந்த ஆதாரமான வசனங்களை சொன்னோம். அடுத்தது, நம்ம மூளையில் சைக்காட்ரிக் பிரெயின் ஸ்டடீஸ், மூளை பற்றின ஆய்வில் சாலியன்ஸ் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது. இந்த முக்கியமான வார்த்தைகள் கூகுள் சர்ச் பண்ணுவதற்கு நான் உங்களுக்கு அப்போ இந்த சாலியன்ஸ் நெட்வொர்க் முக்கியமாக நமக்கு செயல்பட்டுட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி, எனர்ஜி, அந்த மகிமை, அந்த டோக்ஸா, அந்த வெயிட் நம்மளை தொடும் பொழுது அது அதிகமாக செயல்படும். அதே சமயம் ஹிப்னாட்டிசம் நடக்கும் பொழுது அது டீஆக்டிவேட் ஆகிடும், செயல்படாது. ஸோ அது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது கெடுதல் கிடையாது, ஆனால் அதனால் ஆக்கப்பூர்வமாக எந்த காரியமும் நடக்காது. அப்போது நம்முடைய ஆவியானவர் தொடும் பொழுது, தேவனுடைய மகிமை நம்மை தொடும் பொழுது, இப்போ பிடிச்சி கையை வச்சு நெத்தியில் ஜபிக்கணும் தான் இல்லை. இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் ஆவியானவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தர் மேலே போய் தொட்டு அவங்கள தள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சக்கரத்தெல்லாம் நமக்கே தெரியாது என்ன சக்கரம் உள்ளே இருக்குதுன்னு. சில பேர் குண்டலினி சக்கரத்தெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கன்றாங்க. நிறைய ஊழியக்காரங்க அவங்க பிடிச்சி தள்ளுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை சரியாக தெரிந்து கொள்ளாதவர்கள் அந்த அபிஷேகத்தில், அந்த எனர்ஜியில் வேலை செய்ய தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாதவர்கள் பிடிச்சி தள்ளிடுறாங்க. அதனால எல்லாருக்கும் தப்பாக பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம நடக்கிற கூட்டங்களில் நம்ம போய் தொடணுன்னே அவசியம் இல்லை. ஆவியானவரே நீங்கள் தொடுங்க, நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையானதை நீங்கள் தொட்டு குணப்படுத்துங்க நம்ம சொல்லும் பொழுதே அந்த ஸ்லேயிங் இன் ஸ்பிரிட், ஆவியிலேயே அவர்கள் அந்த ஆனந்தத்தில் கீழே விழுகிறத உணர முடியும். இப்போ ஆவியானவர் தொடும் பொழுது there is a energy on human brain. அந்த காஸ்மிக் பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி மாத்திரம் நம்ம மனித மூளையில் ஒரு ரீப்ரோக்ராமிங் பண்ணுது. அது ஃபோக்கஸ், சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தீமையான நெகட்டிவ் எண்ணங்களை எரேஸ் பண்ணுது. அதனால் பாடி இம்மீடியட்டாக என்ன ஆகுது, ஹீல் ஆகுது. அப்போது சுகர் இருக்குது, எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அபிஷேகத்தில் உள்வாங்கி கீழே விழுந்து அவர்கள் தன்னிலை மறந்து கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜி ஃபுல்லாக வேலை செய்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வதற்கு இடம் கொடுக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஹீலிங் நடக்குது. அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களுடைய பாடி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எரேஸ் ஆனதுனால அந்த பாடி செல்ஸ் இம்மீடியட்டாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் சூப்பர் நேச்சுரலாக ரெஸ்பாண்ட் பண்ணி, வலி இருக்கவன் வலி இல்லைன்னு எந்திரிக்கிறான், பிரச்சனைகள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் மறுபடியும் நார்மல் இதுக்கு வருகிறான். ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ REM அப்படிங்கிறது அந்த மெமரிஸ் ஒரு சேஞ்ச்டு ஸ்டேட் ஆக மாறுகின்றது. நம்ம விழிப்புடன் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சரீரம் ஒரு பேரலைஸ்ட், செயல்படாத ஒரு மயங்கிய நிலையில் இருக்குது. இது இதை எப்படி அவங்க கம்பேர் பண்ணுறாங்க பிரெயின் ஸ்டடீஸ்லனா, பீட்டா ஸ்டேட். முதல்ல ஆல்ஃபா ஸ்டேட் பார்த்தோம், இப்போ பீட்டா ஸ்டேட் கம்பேரிசன் டு ஸ்லீப். எப்படி தூக்கத்தில் போய் படுத்து நினைவுகள் ஓடுது ஆனால் பாடி செயல்படாமல் ஒரு உறங்கிய நிலை, ஒரு பேரலைஸ்டு ஸ்டேட்டில் இருக்கோ, அந்த மாதிரி சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் அந்த பீட்டா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. அப்பொழுது நியூரோ கெமிக்கல்ஸ் உள்ள நம்முடைய பாடியை செயல்படுத்தக்கூடிய, கண்ட்ரோல் செய்யக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸ் ஆச்சரியமூட்டும் வகையில்
அவைகள் எல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆக மாறுகின்றது. அது வந்து பெரிய விஷயம். சாதாரணமாக நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுற நம்ம வேலை செய்கிற நேரத்துலலாம் அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வரத்துக்கு நாள் கணக்காகும், மாத கணக்காகும். அது நமக்கே தெரியும். இன்னும் என் மனது இன்னும் மாறலைங்கயா, மாறிட்டே இருக்குது, சண்டை போராடிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம். ஆனால் அபிஷேகத்தில் அந்த எனர்ஜி தொடும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் சூப்பர் நேச்சுரலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இம்மிடியேட்டாக மாறுது. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக ஒரு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி மைண்ட் வந்து ஆவியின் மூலமாக டியூன் ஆகுது. இதெல்லாம் தாட் ஃபீல்ட் தெரப்பி அப்படிங்கிறத மேகி பிலிப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், உலகத்தில் பெரிய ஆராய்ச்சி செய்பவர், இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது எவ்வளோ நம்முடைய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கு உதவுதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு தாக்கி நம்மளை காயப்படுத்தக்கூடிய ஃப்ரீக்குவென்சி கிடையாது. இந்த வெளிச்சம், இந்த அலைவரிசை, இந்த எனர்ஜி நம்மை தொடும் பொழுது சப்டில் எனர்ஜி, அதாவது ஒரு மென்மையான, நம்மை பாதுகாப்போடு நம்ம கீழே விழ வைத்து குணமாக்கி சரி பண்ணுகிற ஒரு எனர்ஜியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. வியாதி, நெகட்டிவ் ஸ்டேட், மைண்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே மாற்றம் உண்டாகிறது. ஹோலி ஸ்பிரிட் வந்து டுனாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மிராக்குலஸ் பவர் ஆஃப் காட். இந்த பிரபஞ்சத்தை வார்த்தையிலே சப்த அலைகள் மூலமாக, வெளிச்ச அலைகள் மூலமாக உண்டாக்கி இன்றும் அது செயல்படக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தி வல்லமையுள்ள டுனாமிஸ், அந்த மிராக்குலஸ் பவர் வந்து நம்மை தொடுகின்றது. அவ்வளோ பெரிய இந்த பூமியை உண்டாகிறதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ஆனால் நம்மை தொடும் பொழுது அது மென்மையாக வந்து தொடுகிறது. நிறைய பேருக்கு இன்னும் வந்து அந்த அந்த எனர்ஜி தொடும்போது ஐயோ கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. கண்டிப்பாக இவ்வளவு பிரபஞ்சங்களையும் இடிக்காமல், மோசம் போகாமல், பூமியின் ஆபத்து வராமல் நிலைநிறுத்துகிற தேவன் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் கீழே விழுந்து இது பண்ணி உடஞ்சி கிடஞ்சி அடிபட விட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டார் இல்லையா? ஸோ இந்த எனர்ஜி வந்து ஆக்கப்பூர்வமான சக்தி. ஸோ அதனால என்னன்னா, இந்த வல்லமை தொடும் பொழுது வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஐயோ நம்ம கீழே விழுகிறோம், கீழே விழும்போது அடிபட்டுரும் இப்படிலாம் நினைக்காம, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ண முடியுமோ தயவு செய்து ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள். இது ஒரு ஸ்பிரிட் ஸ்லீப். பாடி எல்லாமே வேலை செய்யும், ஆனால் ஒரு பேரலைஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். ஆக்கப்பூர்வமான சக்தி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை கம்ப்ளீட் அந்த பீட்டா லெவலில் போய் சரிப்படுத்தக்கூடிய தாட்ஃபீல் தெரப்பி நடக்குது. தீமையான எண்ணங்கள் அழிக்கப்படுது, வியாதியின் எண்ணங்கள் அழிக்கப்படுது, நம்ம பாடி ரீகூப் ஆகுது. அப்போ இது வந்து பாடியில் பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ் படி, நியூரோ சயின்ஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட, நரம்பில் இருக்கிற சிக்னல் சம்பந்தப்பட்ட சயின்ஸில் படி நம்ம பாடியில் பிளேஸ் செல்ஸ்ன்னு இருக்குது, டைம் செல்ஸ்ன்னு இருக்குது. இந்த டைம் செல்ஸு, பிளேஸ் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மைண்டில் வந்து ட்ராமா கொண்டு வரும். ட்ராமா, TRAUMA, ட்ராமா. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் போனீங்கன்னா ட்ராமா சென்டர் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த ஒரு டிவிஷன் வச்சுருப்பாங்க. விபத்து நடக்கும் பொழுது அந்த ட்ராமா, அது ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி நமக்குள்ளே ஏறிடும். அப்போ அதுக்கு வந்து என்கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் என்கிராம்ஸுங்கிறது என்னென்னா, நம்முடைய நரம்பில் இருக்கிற சிக்னல்ஸ் மூளையில் என்கிராம்ஸில் என்ன ஆகிடும்னா, ஒரு விபத்து நடக்கும்போது அந்த அதிர்ச்சி, ஆபத்து, எச்சரிக்கை இதெல்லாம் உள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆகிடும். அந்த டைமுக்கு, அந்த பிளேஸ் செல்ஸ்க்கு எந்த இடத்துல எந்த டைமில் ஆனது அப்படிங்கிறத இம்ப்ளான்ட் ஆகிடும். அந்த டைம் வரும்போது மனசு படபடக்கும். நிறைய பேருக்கு அது பல வருஷங்களாகும் ஜெயிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்கிராம்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் வந்து பெவ்லோனியன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம நாய் வளர்த்த, செல்லப்பிராணி நாய் வளர்த்தோம். அப்போது 12 மணிக்கு அதுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் செல்ஸ் அந்த மிருகத்திற்கு, அந்த நாய்க்கு, செல்லப்பிராணிக்கு ப்ரோக்ராம் ஆகிடும். கரெக்டாக மத்தியானம் 12 மணி ஆனால் அது என்ன ஆகும்,
நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பீங்க, எந்த இடத்துல சாப்பாடு பிளேஸ் செல்ஸ் எங்கே வைப்பீங்க, என்ன கூப்பிடுவீங்கிறது அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மனுஷனுக்கும் அப்படி தான், எல்லா சிருஷ்டிப்புக்கும் அப்படி தான். அதனால தான் 4 மணி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பறவைகள் அந்த வெளிச்சத்திற்கு முன்பாக இறை தேடக்கூடிய அந்த டைம் செல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன்ஸ் அவங்களுடைய அந்த குரல் எழுப்புது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, செடியை வந்து மரம் செடி கொடிகளை வந்து அதை ஆக்டிவேட் செய்யும். அந்த சவுண்ட்ஸ், அந்த ஃப்ரீக்குவென்சி, பேர்ட்ஸ், அந்த பறவைகளினுடைய அந்த குரல் சத்தங்கள். ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த டைம் செல்ஸ் வந்து நீங்கள் ஒருவேளை சாப்பாடு போடலைன்னா கூட அவங்க செல்லப்பிராணி, மிருக, நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பாடு போடுகிற இடத்த பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கும், உங்கள் சத்தத்துக்கு அது வெயிட் பண்ணும். இதுதான் பாவ்லோனியன் கண்டிஷனிங். ஸோ இதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா, இதை வந்து நம்முடைய ஆவியானவருடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள தீமையான சம்பவம் நடந்தது, நமக்குள்ள தீமையான சம்பவங்கள் நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விபத்து, ஒரு ஆபத்து நடந்து அது மனதில் பதிவாக இருந்தால் அதை வந்து நம்ம மைண்ட் செல்ஸ், பிரெயின் செல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதை வந்து தீட்டா டெல்டா ஸ்டேட்டுன்னு போய் ரீஇன்ஜினியரிங் பண்ணுது. அந்த என்கிராம்ஸ் உள்ளே போய் ஒரு பெரிய மைக்ரோ லெவலில் போய் எண்ணத்தில் நம்ம உள் மனதில் பதியப்பட்டிருக்கிற தீமையான, ஆபத்தான, நம்ம கேடு விளைக்கக்கூடிய எண்ணங்களை வந்து இந்த ஹை எனர்ஜி பரிசுத்த ஆவியானவருடைய இயேசுனுடைய வல்லமை, க்ளோரி, மகிமை நம்ம மேலே படும் பொழுது அது வந்து தீட்டா டெல்டா ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அந்த டைம் செல்ஸ், பிளேஸ் செல்ஸையை சரி பண்ணும் பொழுது கேன்சர் கட்டி மறைய முடியும், வியாதி உடனடியாக விலக முடியும், குணமாக முடியும். இப்படித்தான் அற்புத அடையாளங்கள் நடக்கின்றது. இது வந்து நான் உங்களுக்கு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு மிகப்பெரிய நியூரோசைன்ஸ், சைக்காட்ரிக், பிரெயின் ஸ்டடீஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த டாக்ஸா என்கின்ற நம்மை விட வல்லமை வாய்ந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, எனர்ஜி, மகிமை அது நம்ம படும் பொழுது நம்முடைய என்டையர் சிஸ்டம் ரீஇன்ஜினியரிங், அந்த என்கிராம்ஸ் சரியாவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய அந்த ஸ்லேயிங், அந்த கீழே விழுந்து ஆவிக்குரிய உணர்வுகள் திறக்கப்படுகிறதுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ஏஜிங், உங்களுடைய உடம்பினுடைய பலவீனங்கள், மனதினுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒயிட் கிளீன் ஸ்லேட்டை அழிக்கிற மாதிரி அழித்து தேவன் புதிதாக அதை மாற்ற முடியும். இதுதான் லவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீசஸ். அப்போது இந்த நியூரோ கெமிக்கல்ஸில் அனடமைட், ANADMAIDE இதெல்லாமே உங்களுக்கு நான் அந்த முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறேன், நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழில் கூட கூகுளில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத டிரான்ஸ்லேஷன் கிடைக்குது. அப்போது அனடமைட் அப்படிங்கிறது மாடுலேட்ரி எஃபெக்ட் அண்ட் பிரெயின் ரிவார்ட் சர்க்குலேட்ரி, ஹெல்ப்ஸ் யூ ஃப்ரம் ட்ராமா, டிஸ்டர்பிங் அனுபவம். ட்ராமானா ஒரு ஆபத்தான டிஸ்டர்பிங் அனுபவத்திலிருந்து நம்மை மாற்றி, அனடமைட் சரியான நியூரோ கெமிக்கல் சரியானபடி நம்முடைய உடம்பில் செயல்படும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து கடைசியாக ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா ஹார்மோன் லெவலில் நம்மளை மாற்ற முடியும். இந்த ஃப்ரீக்குவென்சி, ஆண்டவருடைய அந்த அலைவரிசை, அவருடைய ஆராதிக்கும் பொழுது நாம் முழுவதுமாக சமர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவரே ஏசப்பா என்னை ஆட்கொள்ளுங்க அப்படிங்கும் பொழுது அவருடைய வெளிச்சம், அவருடைய அந்த அக்னி சூடு, அந்த ஹீட் எனர்ஜி, அந்த வார்த்தையான அந்த சப்தம், இது எல்லாமே நமக்குள்ள ஆக்கப்பூர்வமான செயல்களை உண்டாக்குகிறது. ஒரு பெரிய ஹார்மோனல் சேஞ்சஸ் என்கிராம் நுண்ணிய அளவில் மாற்றக்கூடியது. இந்த அபிஷேகம் நம்முடைய ஹார்மோன்ஸை கூட குணமாக்கக்கூடியது. அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்
கைகளை நீட்டுறாங்க, கீழே 10 பேர் உழுவுறாங்க, 100 பேர் உழுவுறாங்க அப்படின்னு இவர்கள் யூடியூப்ல கேலி கூத்து அதை மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுகிறவர்களுக்கு ஐயோ பாவம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படுத்துகிற காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளதான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாக ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை விசுவாசிகளுக்கும் நம்ம சபைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும்.